நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. குமுதம் சிநேகிதியின் ஆஹா கொண்டாட்டம் சீசன் 3 நடைபெறும் நாள் மார்ச் 30 ஞாயிற்றுக்கிழமை. இடம் SV கல்யாண மண்டபம், காஞ்சிபுரம். ஜனநாயகன் ஃபைனலா படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் லுக் வந்தப்ப வந்து ஃபர்ஸ்ட் லுக்னா ப்ராஜெக்டோட அனௌன்ஸ்மெண்ட் வந்தப்ப அக்டோபர் 2025 அப்படின்னு தான் போட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. பட் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட்ல வந்து அந்த அக்டோபர் 2025 அப்படிங்கிறத எடுத்துட்டாங்க. நிறைய ரூமர்ஸ் கேள்விப்பட்டோம், படம் பொங்கல் 2026 தான் தள்ளி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலாக ஜனநாயகன் படம் ஜனவரி 9, 2026 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ விஜய் சாரோட கடைசி படம் 2026 ஜனவரி 9 தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நியூஸ் கேள்விப்பட்ட உடனே இது வந்து பல விஷயங்களுக்காக தான் இந்த வருஷம் படம் தள்ளி போயிடுச்சு, ஏகப்பட்ட விஷயங்கள் சொன்னாங்க. பட் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து மே மாதம் இல்லை ஏப்ரலில் நடக்க போகுது. அந்த டைமில் ஒரு பொலிட்டிக்கல் படம் ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்த ஒரு 2-3 மாதத்துக்கு அந்த படத்தை பற்றின ஒரு டாக் இருக்கும். கண்டிப்பாக இந்த படத்தோட எஃபெக்ட் அது எலெக்ஷன் அவரோட அந்த பொலிட்டிக்கல் ஜேர்னிக்கும் அந்த பொலிட்டிக்கல் கேம்பெயினுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்குங்கிற மாதிரி தான் டீம் டிசைட் பண்ணியிருக்காங்க. படம் தள்ளி போகிறதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் சொன்னாங்க. அதில் முக்கியமான காரணமாக என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து படம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் படம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த படம் வந்து அந்த சட்டமன்ற தேர்தல் 2026 ஏப்ரலில் மேல் நடக்கிறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஜனவரி மாதம் பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா விஜய் சாரோட அந்த பொலிட்டிக்கல் கேம்பெயினுக்கும் பொலிட்டிக்கலோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டுக்கும் இந்த படம் மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஹெச் வினோத் சார் ஒரு பொலிட்டிக்கல் சட்டையரான ஒரு படம் தான் ஜனநாயகத்தில் எடுத்திருப்பார். அந்த படம் வந்து கிட்டத்தட்ட வந்து விஜய் சாரோட அரசியல் எப்படி இருக்க போது, அவரோட அரசியல் அணுகுமுறை எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் தெரியணும் அப்படின்னா இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். அதனால தான் வந்து இந்த வருஷம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக இந்த வருஷம் பொங்கலுக்கு தள்ளி போயிருக்குன்னே சொல்லலாம். ஸோ அவரோட ஃபிலிம் கேரியர்லேயே 33 வருஷம் கிட்டத்தட்ட ஆகிடு போச்சு. இந்த ஃபிலிம் கேரியர்லேயே வந்து அவர் 2வது வருஷம் வந்து விஜய் சார் படம் இல்லாமல் ஒரு வருஷம் போகுது. இதுக்கு முன்னாடி எப்போ வந்துச்சுன்னா 2020 ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆகிய இந்த மாஸ்டர் படம் கோவிட் காரணமாக அடுத்த வருஷம் தள்ளி போச்சு. ஸோ 2020 வந்து விஜய் சாருக்கு எந்த ஒரு படமும் இல்லை. கிட்டத்தட்ட 5 வருஷம் கழிச்சு திருப்பி அது ரிப்பீட் ஆகுது. இந்த வருஷம் விஜய் சாருக்கு எந்த படமும் இல்லாத ஒரு இயராக 2025 அமைய போகுது. அவரோட டெபியூட் ஆன முதல் படம் நாளைய திருப்பு 1992 இருந்து சோஃபார் 2026க்குள்ளார அவர் 2 வருஷம் மட்டும் தான் ஒரு படம் கூட விஜய் சார் படம் இல்லாமல் வந்து கடந்த பேருக்கு. ஒன்று தவிர்க்கவே முடியாத காரணம் அந்த கோவிடு. இப்போது டீமாக தவிர்த்துருக்காங்க. இந்த வருஷம் வேணால் அடுத்த வருஷம் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் கடைசி படம் அப்படிங்கும்போது நிறைய விஷயங்கள் கொஞ்சம் யோசிச்சிருப்பாங்க. ஒரு லாங் வீக்கெண்ட் இருக்கணும் அப்படிங்கும்போது பொங்கல் வந்து ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸ். அதுவும் ஜனவரி 9 வந்தது அப்படிங்கும்போது 10, 11, 12, 13, 14, 15, 16 ஒரு பெரிய லாங் வீக்கெண்ட் இருக்குது. சோஃபா 2026க்கு எந்த படமும் போட்டி போட்டுட்டு வரல. மேபி பராசக்தி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் கண்டிப்பாக எல்லாருமே வந்து தள்ளி போதான் யோசிப்பாங்க. அப்படிங்கும்போது ஏன்னா பெரிய படம்ங்கிறது வந்து ஒரு ஃபேக்டர் இருந்தாலும் ஜேஸோட கடைசி படம் அப்படிங்கும்போது அதுக்கான ஒரு மரியாதை கண்டிப்பாக கொடுப்பான்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக எஸ்கேஆரோட பராசக்தி படம் தள்ளி போகிறது நிறையா வாய்ப்புகள். ஏன்னா இப்போ இட்லி கடை கூட வந்து குட் பை டெய்லி கூட இட்லி கடை கிளாஷ் ஆக வேண்டியது. பட் ஆப்வியஸாக அந்த படம் தள்ளி போயிடுச்சு. அந்த மாதிரி ஜனநாயகன் கூட வந்து எந்த படமும் ரிலீஸ் ஆகிறதுக்கு சோஃபா யாரும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. இனிமேலும் பண்ணுவாங்களான்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். பட் இது வந்து விஜய் சாருக்கு வந்து ஒரு 15வது பொங்கல் படமாக அமையுது. சோஃபார் 14 படம் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து 15வது படம். நம்ம வந்து அந்த இதில் பார்த்த மாதிரி தான் நம்ம KVN ப்ரொடக்ஷன்ஸில் வந்து போட்டிருந்தாங்களே என்னென்ன படம் சோஃபார் பொங்கலுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் இருந்தாலும் நீங்கள் பார்த்துட்டே நான் ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு பொங்கல் படம் விஜய் சாருக்கு 1996 கோயம்புத்தூர் மாப்பிள்ளை ரிலீஸ் ஆகுது. அதுக்கு அடுத்த வருஷமே பார்த்தீங்கன்னா காலமெல்லாம் காத்திருப்பேன் 1997 வருது. அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் கேப் போட்டு கண்ணுக்குள் இலவு படம் வந்து அது 2000 வருது. 2000 புது டெக்கேடு கண்ணுக்குள் இலவு படம் வருது. அது வந்து விஜய் சாரோட 25th ஃபிலிம். ஓகே, அது வேறு வந்து ஒரு பெரிய ஐகானிக்கான ஒரு படம் தான். 25th ஃபிலிமாக வந்து கண்ணுக்குள் இலவு 2000 பொங்கலுக்கு வருது. ஸோ 2001 மறக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ் படம் வருது. ஃப்ரெண்ட்ஸ் விசஸ் தீனா கிளாஷ் வேறு. ஸோ அந்த கிளாஷில் 2 படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையுது. ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ வரைக்கும் நம்ம அந்த காமெடி மறக்க முடியாது சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு படம். 2005 திருப்பாச்சி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கமர்ஷியல் படம் அப்படின்னே சொல்ல. நிறைய பேர் திருப்பாச்சி இப்போ டிவியில் பார்த்து கூட வைப் பண்ணிட்டே இருந்தாங்க. ஒரு பேரரசரோட முதல் படமாக அந்த படம் மிகப்பெரிய ஹிட்டு படம் கொடுத்தான்னு சொல்லலாம். ஸோ 2006 ஆதி தெரியும் நமக்கு வந்து ஆதியும் பரமசிவம் 2 பேரும் கிளாஷ் ஆச்சு. 2 படமும் சரியாக போல. நிறைய பேருக்கு ஆதி படம் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அடுத்த வருஷம் ஒரு ஆதிங்கிற ஃப்ளாப் கொடுத்துட்டு அடுத்த வருஷம் பொங்கலுக்கே 2007 போக்கிரி படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி படமாக விஜய் சார் கெரியரில் அமையுதுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் 2009 வந்து வில்லு வருது. வில்லு வந்து இன்னதான் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜ் ஹிட்னே சொல்லலாம் வில்லு படம் வந்து. ஸோ அதுக்கப்புறம் 2011 காவலன் மிகப்பெரிய பிரச்சனைலாம் சந்தித்து
கிட்டத்தட்ட வந்து எல்லா சைட்லையும் பிரச்சனை. அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனையை தாண்டி காவலன் படம் ரிலீஸ் ஆகி ஒரு சூப்பர் ஹிட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியை போய் அடைஞ்சதே சொல்லலாம். 2012 திருப்பி நண்பன் சங்கர் சார் கூட விஜய் சார் பண்ண ஒரே ஒரு படம், அதுவும் பட் ரீமேக்காக இருந்தால் கூட அந்த சங்கர் சார் விஜய் சார் காம்போ நமக்கு மிஸ் ஆகாமல் கிடச்சிச்சு. ஏன்னா இப்போ கடைசி படம் நடிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கும் போது அந்த ஒரு படமாவது கிடச்சிட்டு நம்ம சந்தோஷப்பட வேண்டியதான். நண்பன் படம் நிறைய பேருக்கு ரொம்ப பிடித்த படமாகவும் இருக்குது. அது விஜய் சாரோட கேரக்டர் வந்து அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருப்பார்னே சொல்லலாம். ஸோ 2014 ஜில்லா நம்ம மறக்கவே முடியாது. ஜில்லா வர்சஸ் வீரம் கிளாஷ் வந்து அந்த டைமில் வந்து அவ்வளோ ஹீட்டட் டாப்பிக்காக ஆச்சு. ஒரு பக்கம் ஜில்லா பொங்கல், ஒரு பக்கம் வீரம் பொங்கல் சொல்லலாம். 2 படமும் சூப்பர் ஹிட் ஆச்சுன்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் 2017 பைரவா படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு தெரியக்கு அப்புறம் பைரவா வந்து ஒரு நார்மல் கமர்ஷியல் விஜய் சார் படமாக ரிலீஸ் பண்ணாங்க. பட் ஒரு சில இடங்கள் அந்த படம் நல்லாவே போச்சு. ஒரு சில பேருக்கு அந்த படம் பிடிக்கலன்னு சொன்னாங்க. ஸோ 2021 மாஸ்டர் நம்ம மறக்கவே முடியாது. ஏப்ரல் 9ஆம் தேதி 2020 தள்ளி போன மாஸ்டர் படம் ஒரு பொங்கல் ரிலீஸாக அடுத்த வருஷம் ரிலீஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட மக்கள் தியேட்டருக்கே வரமாட்டாங்கப்பா இனிமேல் அவ்வளோதான் நினச்ச இடத்துல மாஸ்டர் படத்தை ரிலீஸ் பண்ணி 50% ஆக்குபன்சிலாம் படம் ரிலீஸ் பண்ணாங்க. திருப்பி மக்களை தியேட்டருக்கு வர வச்சு தியேட்டரை வாழ வச்ச படம் மாஸ்டர். கண்டிப்பாக அதை அந்த தியேட்டர் ஒன்றும் மறக்க மாட்டாங்க. ஒரு 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 செம மேட்ருங்க அது. ஒரு பெரிய ஒரு 10 மாதம் தியேட்டரே ஓடாமல் படங்களே இல்லாத போது மக்கள் தியேட்டருக்கு வருவாங்களான்னு நினச்சப்ப மாஸ்டர் படத்தை ரிலீஸ் பண்ணி திருப்பி தியேட்டருக்காலையும் மக்களையும் தியேட்டருக்கு கொண்டு வர வச்சல விஜய் சாருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. அதில் மாஸ்டர் படமும் ஒரு மிகப்பெரிய பங்கை சாத்துன்னே சொல்லலாம். ஸோ 2023 வாரிசு அகெயின் துணிவு விசஸ் வாரிசு ஒரு கடைசி கிளாஷு. தளபதி பொங்கல்னே சொல்லலாம். 2 பேரும் அவரோட ப்ரைம் டைமில் ஒரு கிளாஷ் விட்டுக்கிட்டாங்க. இந்த படம் 2 படமும் இதுதான் பெருசு அதுதான் பெருசு 2 மிகப்பெரிய ஹிட் படம் தான். பட் அந்த கிளாஷ் இனிமேல் நடக்காது, ஆப்வியஸாக நடக்காது. ஸோ கடைசி தளபதி கிளாஷ்னால் அது வந்து வாரிசு விசஸ் துணிவு தான். வாரிசு விசஸ் துணிக்கு அப்புறம் 2024 ஜனநாயகன் 4 டிசம்பர் 1992 நாளைய திருப்பி ரிலீஸ் ஆச்சு. 9 ஜனவரி 2026 விஜய் சாரோட திரைப்பயணம் முடியுது. நாளைய திருப்பு டு ஜனநாயகன் கிட்டத்தட்ட டிசம்பருக்கும் ஜனவரிக்கும் 1 மாதம் தான் கேப்பு. இன்னும் டிசம்பர் வந்து ஒரு வருஷத்தோட முடிவில் விஜய் சாரோட ஃபஸ்ட்டு படம் வருது. ஜனவரி ஒரு வருஷத்தோட ஆரம்பத்தில் விஜய் சாரோட கடைசி படம் வருதுன்னே சொல்லலாம். ஜனநாயகனோட அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சோஃபார் வந்து டீம் எப்போ தேவையோ அதை கொடுத்துட்டே இருக்காங்க. பட் இந்த ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் திடீர்னு இன்றைக்கி எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரியல. ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகிற ஒரு படத்துக்கு இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பட் இது வந்து இன்னொரு விஷயமாகவும் சொல்லலாம். நாங்கள் இந்த தேதியில் வரோம்ப்பா, அந்த தேதியில் யாராவது போட்டி போட முடிஞ்சால் போட்டி போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ முன்னாடியே வர்றாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் நிறைய படங்கள் 2026க்கு எய்ம் பண்ணியிருந்த படங்கள்லாம் இப்போ கொஞ்சம் யோசிப்பாங்க. வேணாம் நம்ம இன்னும் 2 மாதம் தள்ளி வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கிளாஷ் விடக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலை. ஜெய்சரோட கடைசி படம் அப்படிங்கும் போது அதை வந்து ஒரு சோலோ ரிலீஸாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி நடக்கட்டும். நிறைய விஜய் சார் ஃபேன்ஸுக்கு டவுட் இருந்துச்சு. என்னப்பா இவர் வந்து அரசியலுக்கு போயிட்டா என்ன படம் நடிக்க மாட்டாரா, திருப்பி நடிப்பாருப்பான்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. பட் ரீசெண்டாக கொடுத்த ஆதவஞ்சலா கொடுத்த இன்டர்வியூவில் கூட விஜய் சாருக்கு என்ன சொல்லியிருந்தாருன்னா, சார் என்ன சார் தான் கடைசி படமாக கேட்டதுக்கு அவருமே இல்லைப்பா நான் ரொம்ப நாளாகவே வந்து அரசியலுக்கு வரணும்னு தோணிட்டு இருந்தேன். இது ரொம்ப சரியான டைம். இந்த டைமில் நான் வந்து அரசியல் பண்ணிக்கிட்டு நடித்தேன்னா அது நல்லா இருக்காது. மக்களுக்கு வந்து நான் சேவை செய்யறதுல வந்து ஒரு டவுட்டாகவே இருக்கும். இவர் என்னப்பா 2 பக்கம் இருக்க வரும். அதனால தான் நான் இப்போ நம்பர் 1லேயே இருந்தால் கூட அது எல்லாத்தையும் தூக்கி ஓரங்கட்டி வச்சுட்டு நான் மக்கள் பணிக்காக அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டாரு. நமக்கே தெரியும் அவர் முடிவு எடுத்துட்டாருன்னா அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டார். அப்படிங்கும் போது கண்டிப்பாக இனிமேல் படங்கள் வராது. அப்படி தான் சோஃபா இருக்குது. அப்படிங்கும் போது ஜனநாயகனை முடிஞ்ச அளவுக்கு கொண்டாடுங்க, செலிப்ரேட் பண்ணுங்கள். ஒரு பெஸ்ட்டு ஃபேர்வெல் படம் விஜய் சார் காமின்னு எதிர்பார்க்கலாம். நன்றி. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ், மின் நுகர்வோர் சேவை மையம், மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 94987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.